இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் சொன்ன கட்டளையை நீ நிறைவேற்றுவியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அந்த நம்பூதிரி இடத்துக்கு போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியமா? உன் பொண்ண இந்த அகோர அதிபதிக்கு ராணி ஆக்கிறத விட்டுட்டு நீ என்னடானா அந்த ராணி குடும்பத்துக்கு விழுந்து விழுந்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எப்பவுமே துஷ்ட சக்திக்கு துணை போக மாட்டேன். அது ஞான் பெற்ற பொண்ணாவே இருந்தாலும் சரி. சாஸ்திரங்களை மீறி அதர்மத்துக்கு துணை போனா அவளை அழிக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏச்சினி கேட்டுச்சா? உன் அப்பா என்ன சொன்னார்னு கேட்டியா? நீ துஷ்ட சக்திக்கு துணையா இருந்தா உன்னை அழிப்பேன்னு சொல்றாரு. அவர் என்ன கொள்றது? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல்ல, நாம ரெண்டு பேரும் ஒன்னாகிறதுக்கு இடத்துல யார் வந்தாலும் சரி, அவங்க யாரையும் நாம விட்டு வைக்க கூடாது. அகோர அதிபதியே, இந்த நிமிஷத்துல நான் சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறம் இந்த ஆளு என் அச்சன் இல்ல. நான் அவரோட மகளும் இல்ல. அதனால அவரை என்ன செய்யணும்னு தோணுதோ அத நீ செஞ்சுக்க. நீ ரொம்ப பாவம் ராணி. நீயும் என்ன மாதிரி தான் இப்ப வரைக்கும் எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காம இருக்க. ஆனா இப்படியே இருக்காது ராணி. நான் எப்படியாவது வேம்பு சாரை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் ராணி. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உன்னோட இந்த கர்ப்ப காலத்துல வேம்பு சார் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுவ, எனக்கு அது தெரியும். எப்படியாவது நாளைக்கு இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு அந்த தீர்த்தத்தை வாங்கி வேம்பு சாரை காப்பாத்திடணும் ராணி. அதை நாம எப்படியாவது நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. பாத்து பாத்து நட. அப்பா மனோ, சித்தப்பா. மனோ, என்னாச்சு? என் நேரம். அங்க பாருங்க. அத்தை, எனக்கு நல்லா தெரியும் இது சித்தப்பாவோட செருப்பு தான். ஆமா தமன்னா, இது தம்பியோட செருப்பு தான். சித்தப்பா செருப்பு கழட்டி வச்சுட்டு போன மாதிரி தெரியல. எதுக்கும் பயந்து உயிரை கையில புடிச்சிட்டு ஓடும்போது இந்த ஒரு செருப்பு மட்டும் கழண்டு விழுந்த மாதிரி தெரியுது. இல்லனா இன்னொரு செருப்பு காணுமே அத்தை. இங்கதானே எங்கேயாவது விழுந்திருக்கணும். ஐயோ, என்ன தமன்னா திடீர்னு இப்படி வயித்துல புளிய கரைக்கிறீங்க? தம்பி, சித்தப்பா எங்க தம்பி இருக்கீங்க? சித்தப்பா எங்க இருக்கீங்க? தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமன்னா, ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி ஏதாவது அவரை துரத்தி இருக்குமோ? இல்ல ஏதாவது நாய் நரி இழுத்துட்டு போயிருக்குமோ? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது அத்தை. ஐயோ, எனக்கு என்ன தம்பிக்கு அப்படி ஆகணும்னு ஆசையா? முதல்ல அவரை தேடுவோம் வா. தம்பி, மனோ, சித்தப்பா, தம்பி, மனோ, சித்தப்பா, மனோ,
மனோ ஐயோ ஒத்த செருப்பை விட்டுட்டு இப்படி நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. சரி வா, இந்த பக்கம் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடி பாப்போம். போங்க. மனோ தம்பி, மனோ வாங்க சார், இவங்க பின்னாடி போய் பார்க்கலாம். மனோ மனோ தம்பி, மனோ தம்பி, அந்த சைடு போய் பார்க்கலாமா? தமனா மனோ இங்க வா, சொன்னா கேளு. என்னாச்சு அத்த? என்னால இதுக்கு மேல முடியல. அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது. வீட்ல ஜான்சி வேற இருக்கான். லேட் ஆயி அவ கண்ணுல ஏதாவது பட்டு தொலைச்சோன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவா. அதனால முதல்ல வீட்டுக்கு போவோம், மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். சரிங்க அத்தை, வாங்க வா வாங்க வாங்க மேடம். என்ன தமனா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி காரை வழிமறிச்சு வந்து நிக்கிறாங்க. ஐயோ வாங்கத்த, கீழே இறங்கி என்னன்னு பேசிட்டு வந்துருவோம். இல்லனா தேவையில்லாம சந்தேகப்படுவாங்க. வாங்க. ஐயோ இவ கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சுதான் சீக்கிரமா வந்தோம். கடைசியில இப்ப மாட்டிக்கிட்டோம் பாரு. வந்து தொலை. இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது நீங்க 3 பேரா போனீங்க. இப்ப திரும்பி வரும்போது நீங்க 2 பேரா மட்டும் வந்திருக்கீங்க. இந்த ராத்திரியில நீங்க 2 பேரும் எதுக்காக வீட்டை விட்டு கிளம்புனீங்க? அதான் சந்தேகப்பட்டு நாங்க 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். சரி, நீங்க 2 பேரும் எங்கேயோ போறீங்கன்னு வந்து பார்த்தா 2 பேரும் மாத்தி மாத்தி ரகுவர பேரையும் மனோ பேரையும் ஏல விட்டுட்டு இருக்கீங்க.